வணக்கம் and welcome to Maida ரெசிபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பனானா சாக்லேட் கேக் எப்படி செய்வது அப்படினா பார்க்க போறோம். இந்த ரெசிபில நம்ம மைதா, சீனி, முட்டை, பட்டர் இப்படி எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணணும். அரை கப் பால்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து தனியா எடுத்து வச்சிடுங்க. அதுக்குள்ள நம்ம வாழைப்பழம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதா நறுக்கி ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த அந்த வாழைப்பழத்தோட அரை கப் அளவு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கூட அரை கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நீங்க என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த அந்த கலவையை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இடையில வாழைப்பழம் அரைப்படாம இருந்துச்சுன்னா அதை நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்ப இதுல நம்ம மாவு சேர்த்துலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுல பாதியை முதல்ல சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்க அதிகமா சேர்க்கறனா கூட சேர்க்கலாம், இல்ல கம்மியா சேர்க்கறனா கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இதுல நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு நல்லா சளிச்சு விட்டுடுங்க. இது நான் இன்னைக்கு கிஸ்மிஸ் பழம் சேர்க்க போறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி கிஸ்மிஸ் பழமோ நட்ஸோ சேர்க்கும் பொழுது இந்த மாவோடையே சேர்த்து அதை கலந்துருங்க. அப்படி கலக்கும் பொழுது அந்த கிஸ்மிஸ் பழத்து மேல அந்த மாவு ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். இது அடியில போய் அந்த கிஸ்மிஸ் பழமோ நட்ஸோ தங்கிடாம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நல்ல பொறுமையா அதை கிண்டணும். ரொம்ப அடிச்சு கிண்டிடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா நாம இதுல தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பட்டர் மில்க், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மடிச்சு கிண்டிக்கோங்க. இப்போ பட்டர் மில்கையும் சேர்த்தாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு அவன்ல தான் கேக் செய்ய போறேன். அதனால 375 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 30 இருந்து 45 நிமிஷம் இந்த கேக் வேக வைக்கணும். பாத்திரம் கேக்கோட அளவு பொறுத்து வேகிறோடைய தன்மை மாறுபடும். நீங்க குக்கர்ல செய்யறதா இருந்தா உள்ளுக்குள்ள மண் அல்லது உப்பு வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு அப்புறம் கேக் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்ப நான் கேக் பாத்திரத்துக்குள்ள பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன். அதுல நம்மளுடைய கேக் கலவையை ஊத்திடலாம். இப்படி தட்டி விட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஏர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். இப்ப பேக் பண்ணி எடுத்துடலாம். 45 நிமிஷம் ஆச்சு எனக்கு கேக் ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு குச்சி வச்சு அல்லது கம்பி வச்சு உள்ள குத்தி பார்த்தீங்கன்னா கேக் ஒட்டாம வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுடைய கேக் தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணும்போது கொஞ்சம் சூடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வச்சுட்டு தான் நான் அடுத்தடுத்து கட் பண்ணேன். அவ்வளவுதான். ரொம்ப சாஃப்டா நம்மளுடைய பனானா சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கோதுமை மாவுல செஞ்சது. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மங்கை ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.